ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகார்த்திகேயன் தற்போது காக்கி சட்டை என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படத்தை எதிர்நீச்சல் படத்தை இயக்கிய துரை செந்தில்குமார் இயக்குகிறார். இப்படத்தை தொடர்ந்து திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி தயாரிப்பில் ரஜினி முருகன் என்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை இயக்கிய பொன்ராம் தான் இதனை இயக்குகிறார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்க சமந்தா, லட்சுமி மேனன், தமன்னா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாம். இறுதியில் இப்போது மலையாள நடிகை கீர்த்தி சுரேஷை கதாநாயகியாக தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்கிறார்கள். 80களில் பிரபலமாக இருந்த நடிகை மேனகாவின் மகள்தான் கீர்த்தி சுரேஷ். தற்போது மலையாளத்தில் பிரபல கதாநாயகியாக இருக்கிறார். 2000 ஆண்டு பைலட் என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த கீதாஞ்சலி மலையாள படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். தற்போது தமிழில் மானே தேனே பேயே என்ற படத்தில் ஆரிக்கு ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படம் வெளியாகும் முன்பே கீர்த்தி சுரேஷுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த படத்தில் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரகனி பவர்ஃபுல் வில்லன் கேரக்டரில் நடிக்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ராஜ்கிரனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளாராம். மதுரையை கதைக்களமாக கொண்டு உருவாகும் ரஜினி முருகன் படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாத இறுதியில் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் துவங்கும் என்று கூறப்படுகிறது.